ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிட்டு பார்க்கலாம். எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் முன்கூட்டியே சொல்ல போகிறதில்ல. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வீடியோ லென்த்தாக இருக்குது, இன்ட்ரோ நிறைய இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போகிறோம். அதாவது நீங்கள் மகிழ்ச்சியான சூப்பராக எதிர்பார்த்த அப்டேட் தமிழக அரசு சார்பில் கிடைச்சிருக்கு. தமிழக பொது பட்ஜெட் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பொது பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. இதில் முக்கியமாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்ப்பு அதிகரித்து மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ரூபாய் 2500 வழங்குறதுக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்புலையும் அரசியல் வட்டாரங்கள் தரப்புலையும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. முக்கியமாக ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, முன்கூட்டியே கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் நிறைய பேர் 1000 ரூபாய்க்கு அடுத்து 2500 வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்ற சொன்ன ஒரே சேனல் நம்ம சேனல் மட்டும்தான். இப்போ அதுக்கான அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாவேகா ஆட்சியில் முதல்ல வந்தவுடனே பொது பட்ஜெட் முதல் முறையாக தாக்கல் செய்ய போகிறாங்க. இதில் ரூபாய் 2500 அறிவிப்பு வரப்போகுது அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. தாவேகாவினர் தேர்தல் அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும் தான் கொடுப்பாங்க, லேட்டாகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க ஆகஸ்ட் 5ஆம் தேதி. இது கொடுக்கல பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வரப்போகுது. முக்கியமாக நோட் பண்ணுங்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 2500 யாராருக்கெல்லாம் வழங்க போகிறாங்க. ஒரு சிலவங்க நிராகரிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மறுசீரமைப்பு ப்ராசஸ் தொடர்ச்சியாக நடைபெற்றது. இதனால தான் நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய யூடியூப் கண்டென்ட்டில் இதெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. வருவாய்த்துறை சார்பில் அதிகாரிகள் மறுசீரமைப்பு ப்ராசஸும் நடத்தின்னு வராங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த மறுசீரமைப்பு சம்பந்தமாக வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாத கண்டினியூ பார்த்துடுவாங்க. 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தகுதியுள்ள மகளிர்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 அமலுக்கு வந்தது அப்படின்னே சொல்லலாம். அதாவது கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகளில் பல்வேறு ஸ்டேட்லேயும் சூப்பராக செயல்படுத்தப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். முதல்ல தமிழ்நாட்டில் தான் மகளிருக்கான தொகை உரிமை தொகையாக கொடுக்கப்பட்டது. அதனை கருத்தில் கொண்டு நிறைய ஸ்டேட்லையும் இந்தியா முழுக்க கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தை பல்வேறு அரசுகளும் விரிவாக்கம் செய்து வருகின்றனர். அதாவது நமக்கு அப்புறம் ஆரம்பித்தாலும் ஒரு சில அரசுகள் அதுக்கு அடுத்த ஆண்டு போல 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்திருக்காங்க. ஒரு சில ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 2500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயர்த்திருக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலையும் இது உயர்த்தப்படுமா அப்படின்ற கேள்வி எழுதப்பட்டிருந்தது. அதற்குள்ள பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வந்திருந்தது. அதிலே பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளாக பல்வேறு கட்சிகள் இந்த தொகை உயர்வு சம்பந்தமாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக திமுகவினர் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தப்படும், அதிமுக 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக மென்ஷன் பண்ணால் இப்போ ஆட்சியில் இருக்கிற தாவேகா ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ரூபாய் 2500 உயர்த்தப்படும் அப்படின்ற வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக மென்ஷன் பண்ணோம்னா, தாவேகா வெளியிட்டிருந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுதான் மிகப்பெரிய தேர்தல் அறிக்கையாகவே தாவேகா அரசுலேருந்து வெளியிட்டிருந்தாங்க, தாவேகா கட்சியிலிருந்து அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் தாவேகா ஆட்சியில் முதல் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதாவது நல்லா நோட் பண்ணுங்கள், முதல்ல தாவேகா ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது தாவேகா அரசு விஜய் முதலமைச்சராக ஆனதுக்கப்புறம் முதல் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி, வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொது பட்ஜெட் மற்றும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படு இருக்கிறது அப்படின்றத நமக்கு அறிவிப்பாக கேட்டிருக்கு. இந்த அறிவிப்பை யாரை வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு சபாநாயகர் பிரபாகர் வெளியிட்டிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்துறை அமைச்சர், அது மட்டும் இல்லை வருவாய்த்துறை அமைச்சர், அதுக்கு முன்னாடி நிதித்துறை அமைச்சரும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பட்ஜெட்டில் இதுக்கான அறிவிப்பு 2500 அறிவிப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பட்ஜெட்டுக்கான தேதி 5ஆம் தேதி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதனால் தாவேகா அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட முதல் பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா மகளிரிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது, அதிகரித்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 2500 மட்டும்தான் சொல்லுவாங்களா பட்ஜெட்டில், இல்லை வேற ஏதாவது கூடுதலாக நிறைய திட்டங்களை அவங்க வாக்குறுதிகளை சொல்லியிருக்காங்க. அதன் முதன்மையாக பார்த்தீங்கன்னா மகளிர்கள் கருத்தில் கொண்டிருக்கிறது இந்த ரூபாய் 2500 வழங்குவது. அதாவது
இப்போ கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் வந்து 1000 ரூபாய் வந்து கொடுத்துருந்தது, தொடர்ச்சியாக வந்து கொடுத்துன்னு வராங்க. இந்த மாதம் 15ஆம் தேதியும் கிடச்சிருந்தது, போன மாதமும் வந்து கிடச்சிருந்தது. அதே போல் 2500 ரூபாய் உயர்த்தி வழங்குவது இப்போ வந்து அறிவிப்பு வந்து வெளியாடுனா அடுத்த மாதத்துலேருந்து 2500 ரூபாய் கிடைக்குமா, அதை வந்து முதல் பட்ஜெட்டிலே முதல்வர் விஜய் வெளியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு மகளிர் மத்தியில் நம்பிக்கையும் வந்து அதிகரித்துள்ளது. அதை எதிர்பார்த்தும் வந்து இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இதுக்கான அப்டேட் வந்து தொடர்ச்சியாக வந்து வரும். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணி வந்தால் மட்டும்தான் இந்த 2500 ரூபாய் வந்து அப்டேட் வந்த உடனே யாருக்கெல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து போய் சேரும், யார் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணி, இப்போ குடும்ப அட்டையில் வந்து ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதை இந்த வீடியோ லாஸ்ட்டில் கூட டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாத பார்த்தா தான் அது தெரியும். அதுபோல் என்னென்ன ப்ராசஸ்லாம் வருது, என்னென்ன அப்டேட்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதே போல் தாவேகா தேர்தல் அறிக்கையில் நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லியிருந்தாங்க தேர்தல் அறிக்கையில். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசமாக வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டத்தை அறிவிப்பு வந்து வெளியாகுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி மாணவர்களுக்கும் ஒரு சில திட்டங்கள் வந்து உள்ளிட்டவை குறித்து எதிர்பார்ப்பும் வந்து அதிகரித்துள்ளது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்றாவது முதல் பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்று தாவாக்காவினரே ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அதாவது முக்கியமாக கட்சியினரே தாவாக்காவே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் பட்ஜெட்டில் வந்து எதனா மிகப்பெரிய திட்டம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. மகளிர்களும் ஆவலுடன் வந்து காத்துன்னு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் குறிப்பாக தாவாக்காவினர் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அப்படின்ற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. ஒருவேளை போதுமான நிதி இல்லை என்று கூறி முதலமைச்சரே வந்து போதுமான நிதி இப்போதைக்கு வந்து இல்லை, ஏற்கனவே வந்து அதை தான் சொல்லி இந்த ஆட்சியில் வந்த உடனே அதை வந்து கூறி மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் குறித்து அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இல்லைனா இலவச தேர்தல், அதாவது அதுக்கான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வரக்கூடிய நாட்களில் வந்து வரும். அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் வந்து கொடுப்போம். மகளிர்களுக்கு இலவச பேருந்து திட்டம் குறித்து அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆட்சியிலும் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் தான் வந்து அறிவிப்பு வந்து இருந்தது இலவச பேருந்து கருத்து. அதை டீட்டெயிலாக வந்து சொல்லலாம். ஏற்கனவே மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிடம் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தி இருந்தனர் அப்படின்னே வந்து சொல்லலாம். திமுக ஆட்சியில் வந்த பின் ஸ்டாலின் முதல் கையெழுத்தாக, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்தாக விடியல் பேருந்து திட்டத்தை செயல்படுத்தினார். இதன் மூலயமா வந்து அனைத்து மகளிர்களுக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விடியல் பயணம் மூலயமா இலவசமாக வந்து பயணிச்சிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது வந்து கட்டணமில்லாத பயணம் மூலயமா வந்து பயணிச்சிருந்தாங்க. அதே பாணியில் முதலமைச்சர் வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் முதல் பட்ஜெட்டில் வந்து இந்த திட்டத்தை விஜய் விரிவாக்கம் செய்வாரா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ கிராமங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் பஸ்ஸு அதில் மட்டும் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதை விரிவாக்கம் செய்யும்போது அடுத்த கட்டமாக வந்து எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து மகளிர்களுக்கு இலவசமாக வந்து பேருந்து பயணம் வந்து செய்யலாம், அவங்க வேலைக்கு போகிற இடத்து வரைக்கும் வந்து ஃப்ரீ அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதுபோல் பல்வேறு எதிர்பார்ப்பு வந்து வருது. ஆனால் குறிப்பாக வந்து நம்ம மகளிர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து எதிர்பார்க்கறது, நம்ம சேனல் சார்பாகவும் வந்து நிறைய வந்து எதிர்பார்க்கறது என்னென்னா மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வந்து உயர்த்தி வழங்கணும். அதுவும் வந்து அனைத்து மகளிர்களுக்கும் அது கட்டாயமாக வந்து வழங்கணும் அப்படின்றது தான் வந்து எதிர்பார்த்து வராங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ஒரு சூப்பரான நிகழ்ச்சி வந்து நடந்தது. அதாவது குடும்ப தலைவர்களுக்கு இன்ப செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம். 73,000 குடும்ப அட்டை ரேஷன் அட்டைகள் வந்து வழங்கும்படி வந்து தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று வருது. கிட்டத்தட்ட புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்க, புதுசாக திருமணமானவங்க, புதுசாக வந்து குடும்ப அட்டைக்காக வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து 73,000 பேருக்கு புதிய குடும்ப அட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை சம்மந்தமாகவோ புதிய விண்ணப்பம் சம்மந்தமாகவோ இல்லை 2500 உயர்த்துவது சம்மந்தமாகவோ அப்டேட் வந்த உடனே இந்த புதிய குடும்ப அட்டை வச்சிருக்கவங்க புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து நினைப்பீங்க. அவங்களுக்கான அப்டேட்டும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதற்கு முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா 73,000 பேருக்கு புதிய ரேஷன் கார்டை வழங்கப்படுகிறது அப்படின்றத அமைச்சர் வெங்கடராமன் டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிருந்தார். அதை லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தோம். ஏன் இந்த பாயிண்ட் முக்கியமாக வந்து சொல்கிறேன்னா, கடந்த திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த முகாமுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1.25 லட்சம், அதாவது 1,15,000 பேருக்கு புதிய குடும்ப அட்டை வந்து வழங்கியிருந்தாங்க. அது வழங்கினதுக்கு அப்புறம் புதுசாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற வாய்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தாவேகா ஆட்சி விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் 73,000 புதிய குடும்ப அட்டைகள் வந்து கொடுத்துன்னு வராங்க. இவங்களுக்கு புதிய விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு மகளிர் உரிமை தொகையில் அதிக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு முக்கியமாக வந்து இந்த 2,500 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் கரெக்டாக வந்து சேரணும். எல்லா பொருட்களும், அதாவது முக்கியமாக வந்து ரேஷன் கடையில் வழங்குகிற பொருட்களும், ரேஷன் கடையில் கொடுக்குற பொருட்களும், இலவச பொருட்களும் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து சேரணும்னா உங்களோட வங்கி கணக்கில் இகேஒய்சியும் உங்களுடைய ரேஷன் கடையில் கைரேகை மூலியமாக இகேஒய்சியும் கட்டாயம் வந்து வச்சிருக்கணும் அப்படின்ற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. இது சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக நேற்று வீடியோலே வந்து, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலே வந்து பார்த்துருந்தோம். இருந்தாலும் இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அதாவது முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்த வாக்குறுதிகளின்படி பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2,500 ரூபாய் உரிமை தொகை
கரெக்டாக வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய இகேஒய்சி உங்களுடைய பேங்க்லையாக இருந்தாலும் சரி, ஆதார் கார்டுலையாக இருந்தாலும் சரி, அதே போல் முக்கியமாக ரேஷன் கார்டில் எல்லாத்துக்குமே இகேஒய்சி கம்பல்சரியாக கரெக்டாக வந்து இருக்கணும். ஆதாரோட வங்கி கணக்கு கம்பல்சரியாக வந்து இணைச்சிருக்கணும். அதாவது நீங்கள் பிரைமரியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் பணம் வந்து வரும். உங்களுடைய ஆதார் கார்டில் செக் பண்ணி பார்க்கும்போது என்பிசிஐ லிங்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆதாரில் பிரைமரியாக லிங்க் ஆகிருக்கிறது. அந்த ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் கண்டிப்பாக வந்து பணம் வந்து சேரும். முக்கியமாக வந்து ரேஷன் கடையில் அதே போல் 30ஆம் தேதிக்குள்ளே கைரேகை வச்சு இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். அதையும் வந்து கைரேகை மூலயமா அப்டேட் பண்ணி கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய பேங்க்கில் வந்து இகேஒய்சி பண்ணனாலும் பேங்க்கில் பிரான்ச்சில் டேரெக்டாக வந்து போயிட்டு கேட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் பேங்காக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் இது போல் வந்து வச்சுருந்தாலும் அந்த பேங்க்கில் இகேஒய்சி கரெக்டாக வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்றத 1 செகண்ட் வந்து செக் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா 2500 ரூபாய் வந்து செலுத்தும் போது உங்களுக்கு பணம் வந்து தடங்கள் இல்லாமல் கரெக்டாக வந்து உங்களுடைய வங்கி கணக்கு வந்து சேரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிற அப்டேட்டை உண்மைக்கு உண்மையாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குயிக்காக வந்து முடிச்சிருக்கேன் இந்த வீடியோவை. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்ல நம்புறேன். ஸ்கிப் பண்ணாத பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து அமையும். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாகவோ புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறது சம்மந்தமாகவோ ஏதாவது சந்தேகம் இருந்தது, டவுட் இருந்ததுன்னா உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்துருக்கிறோம். நம்ம சேனலில் மட்டும் தான் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.